எஸ்ஐஆர் ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுத்தாச்சு, அதோட ரிசல்ட்டும் வந்தாச்சு. அதில் என்னோட ஓட்டு என்னாச்சுன்னு ஒவ்வொருத்தரும் நினச்சிக்கிட்டு இருப்போம். காணாமல் போன 1 கோடி ஓட்டில் ஏன் ஓட்டு இருக்குமா நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம். அதை பற்றின டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் நான் ஃபுல்லாக மென்ஷன் பண்ணியிருக்கேன். வெல்கம் டு குடி டைனோசர் சேனல். நான் உங்கள் பிரவீன். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ளே போகலாம். கிட்டத்தட்ட 97 லட்சம் வாக்காளர்களை தேர்தல் ஆணையம் வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கியிருக்கு. அதாவது கிட்டத்தட்ட 1 கோடி வாக்காளர்கள் வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கப்பட்டிருக்காங்க. அது ஏன்? 1 கோடி பேருமே இறந்து போயிட்டாங்களா? 1 கோடி பேருமே ஊரை விட்டு போயிட்டாங்களா? 1 கோடி பேருமே இல்லை டூப்ளிகேட்டா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அதை பற்றி தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம். மொத்தமாக ஃபஸ்ட்டு தமிழ்நாட்டில் இருந்த மொத்த ஓட்டோட எண்ணிக்கை 6.41 கோடி. அதில் இந்த 1 கோடியை கழிச்சிட்டா இப்போ எஸ்ஐஆர் ஃபார்ம் முடிஞ்சு இப்போ ரீசெண்டாக வெளியிட்ட அறிக்கையின்படி 5.40 கோடி மக்கள் வாக்களிக்க தகுதியானவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எலெக்ஷன் கமிஷன். அந்த 5.41 கோடியில் 2.7 கோடி பேர் மகளிர் பெண்களே அதிகமாக உள்ளனர். 2.6 கோடி பேர் தான் ஆண்களோட ஓட்டு இருக்கு. குடிச்சு ஏன்டா இப்படி உடம்பை வீணாக்குறீங்க, ஒரு ஓட்டு போச்சேடா உங்களால் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. விட்டுருங்க. மொத்தமாக தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 15% ஓட்டு, 15% வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்காங்க. இது இந்தியாவிலேயே இதுவரைக்கும் எஸ்ஐஆர் ஃபார்ம் முடிஞ்சதுலேயே அதிகமான பர்சன்டேஜ் அப்படியே பார்க்கப்படுது. ஃபர்ஸ்ட் பீகார்ல எடுத்தாங்க, அங்கே 9% வாக்கு தான் நீக்குனாங்க. பாண்டிச்சேரியில் 8% தான் நீக்குனாங்க. கோவாவில் 7% தான் நீக்குனாங்க. ராஜஸ்தானில் 11% நீக்கினாங்க. ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் தான் 15% நீக்கியிருக்காங்க. சரி, இப்போ அந்த 1 கோடி ஓட்டில் எப்படி கணக்கு பண்ணாங்க எடுத்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 27 லட்சம் பேர் இறந்து போயிட்டாங்க, தவறிட்டாங்க. 2002 அப்போ எடுத்ததுலேருந்து இப்போ எடுக்கிற வரைக்கும் கிட்டத்தட்ட 24 வருஷம் கழிச்சு இந்த சீர்திருத்தம் பண்ணுறதுனால 24 வருஷத்தில் இறந்து போனவங்கள எண்ணிக்கையா 27 லட்சம் பேரோட வாக்கை இதிலிருந்து நீக்கியிருக்காங்க. மிச்சம் இருக்கிறது பார்த்தீங்கன்னா 66 லட்சம் பேர் அட்ரஸ் இல்லை இந்த ஊரில், தமிழ்நாட்டில். அவங்க வேறு ஒரு ஊருக்கு, வேறு ஸ்டேட்டுக்கு, கர்நாடகா, கேரளா, டெல்லி, அதர் கண்ட்ரீஸ்க்கு, சிங்கப்பூர், மலேசியா, துபாய், யூஎஸ்ஏ, சவுதி அரேபியா, ஆப்பிரிக்கா அப்படின்னு போய் அங்கே ஒரு பர்மனெண்ட் அட்ரஸ் வாங்கி செட்டில் ஆகிட்டு இங்கே இருக்கிற தொடர்பை முறிச்சுக்கிட்டு அங்கேயே செட்டில் ஆகிட்டாங்க அப்படின்ட்டு ஒரு 66 லட்சம் பேருக்கோட அட்ரஸ்ஸு வாக்காளர் பட்டியலேருந்து நீக்கிட்டாங்க. மிச்சம் இருந்தது எல்லாமே டூப்ளிகேட் ஓட்டு. எப்படின்னா, நான் சின்ன வயசில் ஒரு ஊரில் இருந்திருப்பேன். ஒரு 18 வயசு ஆகும்போது அங்கே ஒரு ஆதார் கார்டு, அங்கே ஒரு ஓட்டர் ஐடி வாங்கியிருப்பேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் தொழிலுக்காக ஃபேமிலியாக ஒரு இடத்துக்கு வந்து செட்டில் ஆனதுக்கப்புறமா அங்கேயும் ஒரு ஓட்டர் ஐடி வாங்கியிருப்பேன். இங்கேயும் இருக்கும். அந்த காலத்தில் வாங்கினது அதிகபட்சம் அப்படி தான் இருக்கும். இப்போ ரீசெண்டாக தான் இந்த ஆன்லைன் சிஸ்டம் வந்ததுக்கப்புறமா ஒருத்தருக்கு ஒரு ஓட்டர் ஐடி அப்படின்ற ஒரு கணக்கில் கொண்டு வந்தாங்க. அப்போது அது நீங்கள் மேனுவலாக கொடுக்கும்போது ரெண்டு ஓட்டர் ஐடி சில பேர் வச்சுருந்தாங்க. அதை கணக்கு பண்ணி பார்த்தா அதில் டூப்ளிகேட்ஸ் ஓட்டு இருக்குது. அவங்க எப்படி இதை மேனேஜ் பண்ணுவாங்கன்னா, இப்போது வேலூர் இருக்குது, சென்னை டு வேலூர் வச்சுப்போமே. வேலூரில் ஒரு ஓட்டர் ஐடி இருக்கும், சென்னையில் ஒரு ஓட்டர் ஐடி இருக்கும். மிஞ்சி போனால் ஒரு 3 மணி நேரம் டிஸ்டன்ஸ் ட்ராவல் தான். இங்கே காலையில் ஓட்டு போட்டு அங்கே ஈவினிங்கில் போய் ஓட்டு போட்டால் என்ன பண்ண முடியும்? அதனால தான் தூக்கிட்டாங்க. அதே மாதிரி மிச்சம் இருக்கிற அந்த கள்ள ஓட்டில் நிறையா விஷயம் இருக்குது. அது நிறையா சொல்ல முடியாத விஷயமா இருக்குது. நான் சொல்ல மாட்டேன். முதல்ல இந்த சீர்திருத்த பணியால் என்னோட ஓட்டே லிஸ்ட்டில் இருக்கான்னு நான் தெரியல. இனிமேல் தான் போய் செக் பண்ணணும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நான் இருக்கிற இடம் திருவள்ளூரில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதிகபட்சமாக 6,20,000 வாக்காளர்கள் நீக்கிட்டாங்க. அதில் என் பேர் இருக்கான்னு நான் வேற போய் பார்க்கணும். எப்படி பார்க்கறது? என்னோட ஓட்டு லிஸ்ட்டில் இருக்கா இல்லையா அப்படின்றத நான் எப்படி பார்க்கறது அப்படின்னா, அதுக்கு ஒரு வெப்சைட் கொடுத்துருக்காங்க. அந்த வெப்சைட்டை கீழே போடுறேன், லிங்க்லையும் கொடுத்துருக்கேன், வாட்ஸ்அப் ஷேரும் பண்ணுறேன். அதை பார்த்துக்கங்க. erol.tn.gov.in/electoral search அப்படின்ற வெப்சைட் மூலமாக நம்ம இது உள்ளே போய் பார்த்துக்கலாம். இந்த வெப்சைட்குள்ளே நீங்கள் போனதுக்கு அப்புறமா உங்கள் பேர் வச்சு சர்ச் பண்ணுறதா, இல்லை எபிக் நம்பர் வச்சு சர்ச் பண்ணுறதா, இல்லை எம்எல்ஏ தொகுதி வச்சு சர்ச் பண்ணுறதா அப்படின்ற டீட்டெயில்ஸ் அதிலே வந்துடும். அதை நீங்கள் செலக்ட் பண்ணி சூஸ் பண்ணி உங்களோட பேர் லிஸ்ட்டில் இருக்கா இல்லையா அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம்.
கண்டிப்பாக பேர் லிஸ்ட்டில் இருக்கணும். அப்போ தான் நம்ம யாருக்கு ஓட்டு போகிறோமோ சரியாக ஓட்டு போட முடியும், நியாயமாக ஓட்டு போட முடியும், ஒரு நல்ல தலைவர் உருவாக்க முடியும். 2000 ரூபா அப்போ தான் கிடைக்கும் ஓட்டர் ஐடி லிஸ்ட் இருந்தால் தான், பார்த்துக்கோங்க. சரி, அப்படியே என் பேர் லிஸ்ட்டில் இல்லை, என்கிட்ட ஓட்டர் ஐடி இருக்குது, நான் இந்த ஊரில் தான் இருக்கேன், என் பேர் லிஸ்ட்டில் இல்லை அப்படின்னா அதற்கான கால வரையறை பார்த்தோம்னா டிசம்பர் 19 ஜனவரி 18 வரைக்கும் நீங்கள் இதை மேல்முறையீடு பண்ணலாம், அப்பீல் பண்ணலாம். அதுக்கு ஃபார்ம் 8, ஃபார்ம் 9, ஃபார்ம் 6ன்னு சில சிஸ்டம்ஸ்லாம் சொல்கிறாங்க. அதன்படி எந்த ஃபார்மில் நீங்கள் அப்ளை பண்ணணுமோ அந்த தகவலையும் அதுலேயே அந்த வெப்சைட்லேயே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதை ஃபில்அப் பண்ணி நானும் இந்த ஊரில் தான் இருக்கேன் அப்படின்னு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி உங்கள் ஓட்டர் ஐடியை கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கலாம். புதுசாக நீங்கள் ஓட்டர் ஐடியும் வாங்கிக்கலாம். மறுபடியும் சொல்கிறேன், ஓட்டு முக்கியம். அப்போ தான் 2000 ரூபாய் கிடைக்கும். நன்றி, வணக்கம், பை பாய். எலெக்ஷனில் பார்த்து ஒழுங்காக ஓட்டு போடுங்க. குட்டி டைனோசர்